ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்பின் அமைதி குழு டாவோஸில் பிரகடனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ காசாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நாளாக வந்து போர் நடந்துட்டு இருக்கும். இப்போதான் அங்கே அமைதி திரும்பி இருக்கு. ஸோ அதை வந்து உறுதி செய்யவும் அங்கு மறு மேம்பாட்டு பணிகளை மேற்பார்வையிடவும் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அமைதி குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கேன்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய டாவோஸ்ல உலக பொருளாதார உச்சி மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கதான் இந்த அமைதி குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து இன்னும் அதனுடைய நிலைப்பாடை வந்து தெரிவிக்கவில்லை. இது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனலா நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். 1945ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதி குழு இனி ஃபர்தரா நாடுகளிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து ட்ரம்பினுடைய அந்த அமைதி குழுல இணைய மறுத்திருக்கு.